இது வந்து மீன் வந்து உயிரோடு வச்சு அப்படியே தண்ணியிலேருந்து எடுத்து நம்ம கஸ்டமருக்கு தர்றது. கேட்குறாருல அவர்லாம் வந்து நம்ம ஏர்போர்ட் இருக்குது பாருங்கள், திருசூலம் ஏர்போர்ட்டு, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு, அதில் வந்து மிலிட்ரியாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம். இவங்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது. சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், சில பேருக்கு சுத்தமாக தெரியாது. ஃபுல்லாக அங்கேருந்து தான் வருவாங்க. அவங்க அந்த மிலிட்ரிங்க அவங்க தான் நிறைய பேர் வருவாங்க. அதனால் நம்மளுக்கும் ஹிந்தி சுத்தமாக தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. இதுதான் பிரச்சனை. என்ன ஒன்று உயிரோடு கேட்பாங்க, அப்படியே துள்ள இருக்கணும் மீன் அவங்களுக்கு. அந்தமாரி உயிரோடு நம்ம எடுத்து கொடுத்தோம்னா எவ்வளோ விலை சொன்னாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதான் பார்க்குறீங்கள, இப்படி உயிரோடு எடுத்து காமிப்போம். கஸ்டமர் வந்தாங்கன்னா அந்தமாரி எடுத்து காமிச்சு தான் கொடுப்போம். எந்த மீன் வேணும், எந்த மீன் பிடிச்சிருக்குன்னு காமிச்சு எடுத்து கொடுப்போம் உயிரோடு. அப்படியே அந்த பையில் போடுறான் பார்த்தீங்களா, அந்த பையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து எடை போடுவோம். எடை போட்டு எத்தனை கிலோ வருதோ அத்தனை கிலோ எடை போட்டு அப்படியே வெட்டி கொடுத்துருவோம். வெட்டி கொடுக்குறதுக்கெல்லாம் பைசாலாம் கிடையாது. இது கட்டிங் சார்ஜ் இல்லை, கட்டிங் சார்ஜ் வந்து ஃப்ரீ தான். பாருங்கள், அவர் தான் அருண் தெரியும்ல, நிற்கிறாரு பாருங்கள். மீனை வந்து தண்ணியில் எடை போட்டுருவாருங்க அவர். பார்த்துருப்பீங்கள, தண்ணியில் எடை போடுவார். தண்ணியில் எடை போட்டு தான் எடுத்து போடுவார் பையிலேயே. இவ்வளோ வரும், நம்ம இத்தனை கிலோ வேணும்ன்ட்டு மேலேருந்து நான் சொல்லுவேன். அருண் இத்தனை கிலோ கேட்குறாங்கடா, வேணும்டா, தகுந்த மாதிரி எடுத்து போடுறா அப்படிமே. அதேமாரி க்ளீனாக எடுத்து போட்டு அனுப்பிச்சி விடுவார். மேலே வந்து எடை போடுவோம். நம்ம சொன்னதோடு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் 50 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கும், இல்லை கம்மியாக இருக்கும். ஆனால் கரெக்டாக எடுத்து போடுவோம். இந்தமாரி அருணெல்லாம் நம்ம பாருங்கள், இவர் தான் மீன் பிடிக்கிறவர். நம்மளுக்கெல்லாம் எடுத்து போடுறான் பாருங்கள். எல்லாம் உயிர் மீன் தான் பார்த்தீங்களா. இவன் வந்து பையன், நம்ம வீட்டாண்ட இருக்கிற பையன். அவன் அந்த ஒல்லியாக மீன் தூக்கிட்டு வரான் பாருங்க. அவன் நம்ம வீட்டாண்ட இருக்கான் கோவிந்து. இந்த ஞாயிற்றுக்கிழமை டைமில் வேலை இல்லாத நம்ம கூட வந்து சும்மா நிற்பானுங்க, ஹெல்ப் பண்ணுவானுங்க பசங்க. சரி நண்பர்களே, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், சரிங்களா. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.